ஹாய் ஆல், வெல்கம் டு சாரான் கிச்சன். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஹேர் ஆயில் ரெமெடி தான். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முதலாக நம்மளோட சேனலில் மட்டும்தான் இண்டிகோ பவுடரில் எப்படி வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இண்டிகோவில் நம்ம வந்து ஹேர் டை மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அதாவது இண்டிகோனா நீலாவுரி, ஓகேங்களா. அதில் வந்து ஹேர் ஆயில் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனலில் இப்போ நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, இந்த நீலாவுரியில் நம்ம வந்து ஹேர் டை மட்டும் இல்லாமல் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர், நான் ஃபுல்லாக 1 லிட்டர்ன்றது 3/4 லிட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நாளே பாட்டிலில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1/4 லிட்டர் நான் எடுத்துட்டேன், 3/4 மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த எல்லா ஹேர் ஆயிலையுமே இந்த சட்டியை கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் இந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றிட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நெல்லிக்காயை நான் வந்து பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி, பெரிய கைப்பிடி அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை இது கூடவே போட்டுக்கோங்க. தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிசிறே இல்லாமல் ஃபுல்லாக நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ இந்த எண்ணெயில் டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஹேர் ஆயில் நம்ம சேனல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே வந்து பார்க்காதவங்க என் சேனலை செக் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெறும் ஃபஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணணும். ஒரு 2-3 நெல்லிக்காய் நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே கருவேப்பிலை, இது 2 மட்டும் தண்ணி இல்லாமல் அரைச்சி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலை. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப கருகிடக்கூடாது. கருகிலாம் போயிடுச்சுன்னா எண்ணெய் கருப்பாயிடும் ஓவராக. அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் மீதமாக தான் வச்சு தான் பண்ணணும், மீடியம் ஃப்ளேமில். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மருதாணி பவுடரில் 1 ஸ்பூனு. இது வந்து நீலாவுரி, இதுதான் வந்து இண்டிகோ பவுடரு. இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி, ஓகேங்களா. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இந்த 3 பொடியுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எல்லாத்துலையும் எடுத்துக்கலாம். மருதாணியில் 1 ஸ்பூனு, நீலாவுரியில் 1 ஸ்பூனு, எல்லாமே நல்லா பெரிய ஸ்பூனாகவே எடுத்துக்கோங்க. ஃபுல் குவான்டிட்டி நிறையாவே. இப்போ இது கூட லாஸ்ட்டு நீலாவுரி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, மருதாணி எல்லாமே 1 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3யுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன், ஓகேங்களா. எண்ணெய் கொதிக்க இருக்குமா இந்த பவுடர் ஆட் பண்ணிக்காதீங்க. லைட்டாக சூடு இருக்குது கடாயில், ஓகேங்களா. அந்த சூடோடு தான் இப்போ இந்த 3 பொடியவும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியை நான் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு வந்திருக்கும். ஏன்னா வெறும் கருவேப்பிலையும் ஆம்லாவும் மட்டும் நம்ம ஆட் பண்ணும்போதே நல்லா கொஞ்சம் கருப்பு வந்தது. பட் இந்த ரெமிடி நம்ம சேர்க்கும் போதும் இந்த இன்க்ரீடியண்ட்டும் நம்ம எடுத்துக்கும் போதும் நல்லா வந்து ஆயில் வந்து நல்லா கருப்பாகும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், இப்போவுமே நல்லா கலர் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம இது உடனே நம்ம எடுத்துகிட்டு ஆறின உடனே நம்ம எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறது இல்லை. ஓவர் நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற விட்டுடுங்க. அதாவது இந்த எண்ணெயிலே அந்த நீலாவுரி, இந்த மருதாணி பொடி எல்லாமே நம்ம ஆட் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஊறி இருக்கட்டும். இப்போ இதில் பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், சூடு நல்லா ஆறிடுச்சு. ஆனாலுமே நம்ம கடாய் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நல்லா ஓவர் நைட்டு ஃபுல்லாக வச்சிடலாம். மறுநாள் திருப்பி இந்த பாருங்கள், இப்போ எண்ணெய் வந்து நான் இப்போ தான் எடுத்து இறக்கி வைக்கிறேன் ஆறுதுக்கு லைட்டாக. இப்போ மறுநாள் பார்க்கும்போது அந்த எண்ணெயோட கலரும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுலேயுமே நல்லா ஓரளவு கலர் கொடுத்துருச்சு. ஆனால் நல்லா கொஞ்சம் ஊறினா இன்னும் நல்லா கலர் கொடுக்கும். இப்போ மறுநாள் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதாவது பனியன் கிளாத் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபில்ட்ரு பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பனியன் துணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து அதை பிழிஞ்சு எடுத்துக்கிறதுக்கு. எல்லா வாட்டியும் நான் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோலலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி இந்த எண்ணெயை ஃபுல்லாக வலிச்சு எடுத்துகிட்டு இந்த துணியில் பார்த்திங்களா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். நம்ம எவ்வளோ ஆயில் போட்டோம், எவ்வளோ ஆயில் நம்மளுக்கெல்லாம் ஃபுல்லாக வந்திருக்குன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபுல்லாக நான் அப்படியே எடுத்துட்டேன். இப்போ இது வந்து அதே பாட்டிலில் நம்ம வந்து ஊற்றிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு, எவ்வளோ வந்ததுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நல்லாவே பிழிஞ்சு எடுத்துட்டேன் அந்த எண்ணெய் எல்லாத்தையும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபன்னல் வச்சு அதில் வந்து ஊற்றிக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் பார்த்தீங்களா, எண்ணெயோட கலரு நல்லாவே வந்து சூப்பராகவே இருந்தது. நான் ட்ரை பண்ணனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இண்டிகோ பவுடர் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹேர் ஆயிலாக பண்ணுறதுக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லி தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து மேலே அந்த பேப்பருக்கு மேலே இருந்துச்சு எண்ணெயோட குவான்டிட்டி. இப்போ அந்த கொஞ்சமாக தான் குறைஞ்சிருக்கு. நம்மளுக்கு இவ்வளோ தூரம் எண்ணெய் நம்மளுக்கு கையில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த எண்ணெயை நீங்கள் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக தலையில் நல்லா மசாஜ் கொடுத்து நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் பேக் பண்ணோன்னா உடனே நம்ம வாஷ் பண்ணிவிடுவோம். இது வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.